திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி வருகிறார். தேர்தல் முடிவுக்கு பின் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் முதல் மக்கள் சந்திப்பு இது என்பதால் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இந்த வெற்றியை கொடுத்த இந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு தொடர்ந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றியை கொடுத்த அந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாளைய தினம் திருச்சிக்கு தமிழக முதல்வர் வருகை தர உள்ளார். அதற்காக ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருச்சியினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் அதற்கான பிரம்மாண்ட கூட்டம் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இங்கு பந்தல் அமைக்கும் பணி, நாற்காலிகள் போடும் பணி, மேலும் இந்த முழுவதுமாக இந்த பொதுமக்களுக்கு மற்றும் தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே கடந்த 2 தினங்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணியானது இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டு மேலும் பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று பார்ப்பதற்கு ஏற்றவாறு LED திரைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளானது தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த மக்கள் சந்திப்பு பயணம் என்பது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதே போன்ற ஒரு பணிதான் தற்போதும் இந்த முதல் சந்திப்பு இந்த பயணமும் இந்த பொதுக்கூட்டமும் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர் பேருந்தில் நின்று அவர் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த பிரச்சாரத்தின் போது அந்த மக்கள் சந்திப்பு என்பது எப்படி நடைபெற்றதோ அதே போன்று அந்த ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை பொதுமக்கள் உட்கார்ந்து பார்ப்பதற்கேற்றவாறு நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. மேலும் அந்த பிரச்சார வண்டியானது முகப்பு பகுதியில் நின்று அந்த பேருந்தின் மீது நின்றவாறு தமிழக முதல்வர் பேச உள்ளார். தேர்தல் முடிந்த பின்பாக முதல் முறையாக, அதாவது தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு அவர் மக்களை சந்திக்கும் முதல் நிகழ்ச்சி என்பதால் இந்த நிகழ்ச்சி மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனால் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைத்து வரும் நிலையில் அதற்கு அவர் பதிலளிக்க உள்ளாரா, மேலும் ஏதேனும் ஒரு புதிய அறிவிப்புகள் ஏதேனும் வர இருக்கிறதா, இந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அவருக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த நிலையில அந்த வெற்றியை கொடுத்த மக்களுக்கு அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்த நிலையில நாளைய தினம் சரியாக 4 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தரும் அவர் இந்த பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திற்கு 4:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகர் முழுவதும் பார்த்தோமேயானால் காவல்துறையினுடைய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கல்லூரி வளாகம் முழுவதும் காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தாண்டி தற்போது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.